ஒரே மேடையில் கனிமொழியும் கோயிலும் பேசிட்டோம். திமுக என்னென்ன செஞ்சிருக்கு பெண்களுக்கு, இவங்க ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்கிறத விவாதிக்க தயார். உங்களுக்கு வெக்கம் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டுக்காரன் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறானே, உங்களுக்குலாம் சொரணியே இல்லையா, வெக்கையா இல்லைன்னு இதே அமித்ஷான்னு கேட்டார். அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரே சார், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் குறையாது, நான் எழுதி கூட தரேன், 59 எம்பிஸ் கூட. இப்போ சட்டத்தில் ஏங்க அது ஏற்றல? பில் இருக்குதா? இஸ் தேர் எனி மென்ஷன் அபவுட் இட் இன் பில்? நாங்கள் தேர்தல் வியூகங்களுக்காக சந்திக்கிறோம், இதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ ஒரு கூட்டணி கட்சியா அது அவங்களுடைய டிபெண்ட். அவர் காலில் விழுந்தாலும் சரி, காலை பிடிச்சாலும் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி போதை பொருளை கட்டுப்படுத்திருக்கிறோம். இவங்க கொண்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனை இருக்கு, முழுமையாக ஒழிக்கிறீங்களா? முழுமையாக ஒழிக்க முடியலன்றது நானும் ஒத்துக்கிறேன். எவ்வளோ பேர் வந்தாங்க, திட்டினாங்க, போனாங்க, காணாமல் போயிட்டாங்க. எவ்வளோ காணாமல் போயிடுவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இப்போ எலெக்ஷனோட காணாமல் போயிடுவார். ரெண்டு பேரும் தனித்தனியாக பேசுறத காட்டணும், ஒரே மேடையில வர்றதுங்க. ரெண்டு பேரும் அவரும் உதயசூரியனுக்கு கைக்கு தான் ஓட்டு கேட்க போகிறாரு. அவர் சென்னையிலேருந்து கேட்க போகிறாரு. கோயம்புத்தூர் இன்னொரு மெட்ரோ சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து தளபதி கேட்க போகிறாரு. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா அப்படிங்கிறது பாஜக கொண்டு வந்திருந்தாங்க. அது இப்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. பாஜக தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனமாகவே இவங்க பெண்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக காங்கிரஸும் சரி திமுகவும் சரி பேசுகிறாங்க, ஆனால் நடைமுறைன்னு வரும்போது அவங்க இப்படி தான் நடந்துக்கிறாங்க, அவங்க பெண்களுக்கு அநீதி இழைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிஜேபி ஆரம்பத்திலேருந்து அவங்க கட்சி உருவான நாள்லேருந்து பொய்ய சொல்லியே தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகாத்மா காந்தியை சுட்டதும் போது கூட அது நியாயம்னு சொல்லி வாதாடினவங்க தான் அவங்க. அது ராமர் கோயில்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு 20-30 வருஷம் கதையை ஓட்டினாங்க. கடைசியில் அது ராமர் கோயில் கட்டின இடத்துலையே பாஜக தோற்று போச்சு. அவங்க போய் எங்கள் சாய விழுக்கல. இப்போ அடுத்து ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க. 2014 அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இந்த மகளிர் மசோதா என்பது நான் ராஜ்யசபாவில் 2016 22 வரையில் இருந்தேன். அப்போயே ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு தான் 2019 தேர்தல் வருது. அப்போ அதை பற்றியும் கவலைப்படலை. 2023 தான் லோக்சபாலேயே கொண்டு வந்து வச்சாங்க. நாங்கள் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணது 2019, 20 பாஸ் பண்ணிட்டோம். 19 முன்னாடியே பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் 23 வரையில் அதை வைக்கல. 23 பாஸ் பண்ணி இப்போ என்ன ஆகுது? 26 இந்த 2 பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்கும். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை அவங்க சொல்கிறதுக்கு காரணம் தொகுதி மறுவரை செய்யணும். இந்த நேம் ஆஃப் உமன்ஸ் பில்லை இதை கொண்டாந்து மறைமுகமாக திணிக்க பார்த்தாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் இவருடைய குள்ளநெறித்தனத்தை, இவருடைய மோசடியை புரிந்து கொண்டு தெரியாத நேரத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இவங்க சொல்கிறாங்களே, யூபியில் பிஜேபி சீட்ஸ் அதிகமாக நார்த் இந்தியா, அந்த நார்த் இந்தியாவை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி கூட தான் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் மகளிருக்கு இவங்களுக்கு உள்ளபடியே செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் 2014 ராஜ்யசபாவில் நிறைவேற்றின உடனே, ராஜ்யசபாவில் அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. அங்கே நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக சார்பில் நாங்கள்லாம் உறுப்பினர், நான், கனிமொழி, திருச்சி சிவா, TK இளங்கோவன் 4 பேர் இருந்தோம். அப்போ நிறைவேற்றி கொடுத்ததை நாங்கள் முதல்ல ஒன்றும் கேட்டால் இந்த மகளிர் மசோதாவை முதல்ல ஆதரித்ததே நாங்கள் தான். எங்கள் தமிழ்நாட்டு திமுக பொறுத்த மட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் முதல் பெண்களுக்கு ஓட்டு உரிமையை வாங்கி கொடுத்த கட்சி, மகளிர் உரிமைக்காக போராடின கட்சி. தந்தை பெரியார் செங்கற்பட்டு மாநாட்டில் 1929 பெண்களுக்கு சொத்தில் உரிமை இருக்கணும்னு தீர்மானம் போட்டு கொடுத்தாரு. அது இந்தியாவிலே முதல்ல 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்ற கொண்டு வந்ததே திமுக தான். அதுக்கு பிறகு தான் அகில இந்திய அளவில் இன்றைக்கி ஆக்கினாங்க. அதே போல் ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த 73-74 அமெண்ட்மெண்ட்ஸ், அரசர் நகர்பாலிகா சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் 33% பெண்களுக்குன்னு கொண்டு வந்தது ராஜீவ்காந்தி தான். அந்த சட்டத்தை உள்ளாட்சி அமைப்பில்
முதல்ல அமுல்படுத்தியது. இது வர்றபோது ஜெயலலிதா அம்மா 1991 ஆட்சிக்கு வந்தாங்க. 5 வருஷம் உள்ள தேர்தலே நடத்தலை. 86 எம்ஜிஆர் நடத்தி 91 முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் அவங்க தேர்தல் நடத்தாங்க. நான்லாம் வந்து 86 சேர்மனாக இருந்தேன். அப்போ 91 அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 5 வருஷம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை. 96 கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனடியாக உள்ளாட்சி தேர்தலில் 33% முதல்ல தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கலைஞர் தான். அதுக்கு அடுத்து இப்போது தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு 2021-22 உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதில் 50% சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அது முதல்ல அமுல்படுத்தணும் மு க ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் 50% லேடிஸ்க்கு ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் தளபதி தான். ஆக நாங்கள் மகளிருக்கு தரப்படுற சலுகைகளுக்கு உரிமை எதுக்கோ இடஒதுக்கீடு நாங்கள் இன்னும் சொல்ல போனால் இப்போ திமுகனுடைய வேட்பாளர் பட்டியலில் பார்த்தா ஏறத்தாழ 19 பேர் 20 பேர் மேலே எங்கள் கூட்டணியில் 20-25 பேர் லேடிஸ்க்கு இடம் கொடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் பக்கத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10 எம்எல்ஏ தொகுதி தான். அதில் 3 திமுக வந்து லேடிஸ் கொடுத்துருக்கு. தாம்பரத்தில் ஒரு லேடி, காஞ்சிபுரத்தில் ஒரு லேடி, மதுராந்தகத்தில் ஒரு லேடி. ஸோ சட்டம் போட்டு தான் செய்யணும் இல்லை, செய்யணுன்ற மனசு இதான் யாரும் ஒன்றா செய்யலாம். அதான் இது தமிழ்நாட்டில் இப்போ தளபதி மு க ஸ்டாலின் இப்போ ஆரம்பிச்சிட்டார். நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் நிறைய போராட்டங்கள் உடனே வெளியில் வந்து பண்ணாங்க. பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் அப்படின்னு திமுகவை காயின் பண்ணின்னு சொல்லியிருக்கிறாரு. பியூஷ் கோயல் திமுக என்னென்ன செஞ்சதுன்றதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோமே. முதல் ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது நாங்கள் தான். பல்வேறு சாதனை அடிக்கிட்டே போல எங்களோட விவாதிக்க வரட்டும் வரும். என் கனிமொழி விட்டு நாங்கள் ஒரே மேடையில் கனிமொழியும் கோயிலும் பேசிட்டோம். இந்த திமுக என்னென்ன செஞ்சிருக்கு பெண்களுக்கு, இவங்க ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்கன்றத விவாதிக்க தயார். நாங்கள் இந்த முறை வந்து இப்படி ஒரு பில் கொண்டு வந்தது, அதுவும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய சமயம். பாஜக இந்த சமயத்தில் இதை கொண்டு வரக்கான காரணம் என்னன்னு நீங்கள் என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பான 40 ஓட்டு, வெஸ்ட் பெங்காலில் ஏறத்தாழ 29 ஓட்டு, அவங்க 43 எம்பிஸ் இருக்காங்க. அதில் 29 திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ இந்த 60, 69, 70 பேர் லோக்சபாவில் மீட்டிங்க்கு போகலை. நான் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இன்றைக்கி இந்த அவங்க 298 வச்சு அவங்க நிறைவேற்றிட்டு இருக்கலாம். இது இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் தானே 2/3 வரணும். இந்த 69 பேர் போனால் இன்னும் 69 குறைச்சிக்கலாம். ஏறத்தாழ வந்து 340 தான் வரும். அதில் 2/3 நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் இது வந்து பண்ணாங்க. எல்லாம் எலெக்ஷனில் பிஸியாக இருப்பாங்க. அதுவும் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் 4 நாள் எலெக்ஷன், அங்கே 29ஓட முடியுது. ஸோ வரமாட்டாங்க. அதனால் இது இந்த நேரத்தில் ரஷ் பண்ணலாம். இவ்வளோ அர்ஜென்சி என்னத்துக்கு? இவ்வளோ நாள் 23லேருந்து 26 வரலாம் பொறுத்தவங்க இன்னும் 1 மாதம் பொறுக்கக்கூடாதா? அடுத்த மாதம் வச்சுருக்கலாம்ல. அல்லது ஜூலையில் வந்து மான்சூன் செஷன் ஆகும், அதில் வச்சுருக்கலாம்ல. அல்லது பட்ஜெட் செக்ஷன் முன்னாடியே வச்சுருக்கலாம்ல. ஸோ இதை திசை அதாவது வந்து எப்படியாவது தெலுங்குல பண்ணலான்னு பார்த்தாங்க. பெண்கள் பில்லு இல்லை, டீலிமிட்டேஷன் தான் அவங்க நோக்கம். பில்லுங்கிறது சும்மா துண்டி சாக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக செய்கிற வேலையை தவிர, எப்படி ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ அதே போல் அது இப்போ அயோத்தியில் எடுப்படலை இல்லை. அயோத்தி அங்கே ராமர் கோயில் கட்டிடத்தில் தோக்கடிச்சிட்டாங்கல்ல. அதே போல் இவருடைய பொய் ரொம்ப நாளைக்கு நிற்காது. அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்ப சொல்கிறாரே சார், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் குறையாது, நான் எழுதி கூட தரேன், 59 எம்பிஸ் கூட. இப்போ சட்டத்தில் ஏங்க அது ஏற்றலை? பார்லிமெண்ட்டில் கனிமொழியெல்லாம் கேட்டிருக்காங்களே. வாயால் சொல்கிற ஒழிய பில் இருக்குதா? இஸ் தேர் எனி மென்ஷன் அபவுட் இட் இன் தி பில்? நேற்று லோக்சபாவில் கனிமொழி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரால் பதில் அவர் சொல்கிறதெல்லாம் பேச்சாருமா. இப்போது அப்படி பார்த்து அவரை நம்பணும்னு சொன்னால் ஒரிசா தேர்தலில் போய் என்ன சொன்னார் மோடி? என்ன சொன்னார்? ஜெகநாத்துடைய சாவி தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னாரு. இவங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, அந்த சாவி பிடிங்கிட்டாங்களா? அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்களான்ற. அந்த தேர்தலுக்கு உத்தரப்பிரதேசில் ஒரிசாவில் வந்து பிரச்சாரம் பண்ணணுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா?
ஒரு தமிழ்நாட்டுக்காரன் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுறானே பாண்டியன்ற ஒரு ஆள், உங்களுக்கெல்லாம் சொரணியே இல்லையா, வைக்கியா இல்லைன்னு இதே அமித்ஷான்னு கேட்டார். ஆக அவருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவார். நான் ஒரே கேள்வி கேட்குறேன், அவர் சொல்கிறது நியாயமாக வார்த்தையில் சுத்தம் இருந்ததுன்னா, மோடி சொன்னார்ல பூரி ஜெகநாத் இது ஆசிரமத்தினுடைய சாவி இங்கே இருக்குதுன்னு, 2 வருஷம் ஆட்சியில் அந்த சாவி கொண்டுட்டு போய் அவங்க சேர்த்துருக்கலாம்ல. பொய். அதே போல் தான் இப்படிப்பட்ட பொய்களை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து இதை ஆதரித்த கட்சியாக அதிமுக இருக்குது. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது அதெல்லாம் ஒன்றா நடக்காது, தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு அமித்ஷாவே சொல்லியிருக்கிறாரு. திமுக இதை வச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்றாரு. அமித்ஷாவை ஆண்டவனா எடப்பாடி மதிக்கிறார். ஆனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த சட்டத்தை டூத் அண்ட் நீல் அந்தம்மா அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக எங்களை விட நாங்கள் தளபதி எந்த அளவுக்கு வேகமாக பேசினாரோ அதே அளவுக்கு வேகமாக போனார். 2014 தேர்தலில் சொன்னார்ல, இந்த லேடியா இந்த மோடியான்னு கேட்டாங்கல்ல, அதே டோனில் தான் இதையும் எதிர்த்துருப்பாங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா. இவர் கொத்தடிமையாயிட்டார். கேண்டிடேட் செலெக்ஷன் கூட அங்கேருந்து தானே அங்கே பிளெஸிங் வாங்கிட்டு தான் வெளியிடுறாரு. அவர் இல்லைன்னு சொல்கிறாரே சார். நீங்கள் இல்லைன்னு இந்த குற்றச்சாட்டு அவர் சொல்கிறார். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்களே விசாரிச்சு நீங்களாம் பத்திரிகையாளர் தானே, நடக்கிறதுக்கு என்னென்ன மனசாட்சியோடு விமர்சனம் எழுதுங்க. இதுக்கு முன்னாடி டெல்லியில் இருந்து யாராவது இது வரல ஏடிஎம்கே துவங்கி 72 கிட்டேருந்து பிரிஞ்சு போனதுலேருந்து ஏறத்தாழ 54 வருஷம் கட்சி எடுத்திருக்காங்க. ஒரு முறையாக டெல்லியினுடைய சாங்ஷனுக்காக எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட ஆதரவு தான் வச்சுருந்தார். ஜெயலலிதா மோடியோடு இருந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க, வாஜ்பாயெல்லாம் சப்போர்ட் தாங்க நாங்களும் இருந்தோம். ஆனால் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரை போய் ஏதாவது அங்கேருந்து இங்கேருந்து தான் டிக்டேட் பண்ணாங்க. மோடி தான் ஜெயலலிதா வீட்டில் வந்து பார்த்தாங்கன்னா ஜெயலலிதா போய் மோடி வீட்டில் பார்க்கல. ஆனால் இவர் காலையில் விழுறாருங்க, போய் க்ளோஸ் மீட்டிங்கில் நடத்துகிறாரு. கூட கட்சிக்காரங்கள்ட்ட போகாமல் யாரும் முகமூடி மூஞ்ச மூடிக்கிட்டு போய் பார்க்குறாரு. நாங்கள் தேர்தல் வியூகங்களுக்காக சந்திக்கிறோம், இதில் திமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கூட்டணி கட்சியாக அது அவங்களுடைய டிபெண்ட். அவர் காலில் விழுந்தாலும் சரி காலை பிடிச்சாலும் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டியங்க அதிமுக தொண்டர்கள் தான், ஜெயலலிதாவை மதிக்கக்கூடிய தொண்டர்கள் தான். அதனால் நடக்கக்கூடிய விமர்சனம் செய்து தான் ஆகணும். அரசியலில் இந்த மாதிரி தப்புகள் தவிர ஒரு எதிர்கட்சி என்னும்போது அவர் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி. ஒரு எதிர்கட்சி செய்கிற தவிர ஆளுங்கட்சிங்கிற முறையில் சுட்டி காட்டுறவங்கள கடமை அந்த கடமையை செய்கிறோம், அவ்வளோதான். இந்த தேர்தலில் பிரதானமான குற்றச்சாட்டுகளாக திமுக மேலே வர்றது அப்படிங்கிறது, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருச்சு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் பல முறை பதில் சொல்லியாச்சு. சட்டசபையில் எடப்பாடி வச்சுக்கிட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் புள்ளி உரத்தோடு எடுத்து சொன்னார். போதை என்பதே இவங்க ஆட்சியில் தான் வந்தது. குட்கா என்ற ஒரு போதை தான் முதல் சின்ன போதை, அதில் தான் ஆரம்பிச்சது. அந்த போதையை தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள புகுத்துந்தே எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் தான் அவருடைய மந்திரி சபையில் இருந்தவங்கன்னா லஞ்சம் வாங்கினாங்கன்னு சிபிஐ நாங்கள்ல சிபிஐ பிடிச்சி விஜயபாஸ்கர் அந்த தஸ்தாவேஜுகள்லாம் கைப்பற்றும்போது செவரேறி குச்சி ஓடினாருலாம் செய்தி வந்தது. எந்த காலத்தில் டிஜிபி லஞ்சம் வாங்க போதைப் பொருளை வாங்கினாருன்றது தமிழ்நாடு பார்த்துருக்கா? டிஜிபி ராஜேந்திரன் மேலே வழக்கு போட்டாங்களே, சென்னை கமிஷனராக இருந்தீங்கன்னு ஜார்ஜ் போலீஸ் கமிஷனர் எல்லாம் யாரும் இவருடைய ஆட்சியில் தானே. போதையை உள்ளே நுழைய விட்டதே சின்னதாக வந்து அப்புறம் பெருசாகி அவருடைய ஆட்சி காலம் தான் போதைப் பொருளை எல்லாம் எங்கேருந்து வருது? போர்ட் வழியாக வருது. எல்லா போர்ட்டும் யார் கையில் இருக்குது? அதானி கையில் தான் இருக்குது. இதை வந்து எல்லா பத்திரிகை எழுதியிருக்கு, பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது குஜராத்தில் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்றது பத்திரிகையில் வருது. தமிழ்நாட்டில் இவங்களுடைய ஆட்சியில் வந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். இவங்க கொண்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சனை இருக்குது, முழுமையாக ஒழிக்க முடியலன்றது நானும் ஒத்துக்கிறேன். காரணம் என்னென்னா இவங்களாம் ஆரம்பித்து வச்சுது கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நேரத்தில் வச்சு ஒரு மரத்தை கோடாரியில் வச்சு வெட்டுப்படுறேன்னு விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும். அதுபோல் தான் எடுக்கணும். காவல்துறை அதுக்கு எவ்வளோ வழக்கு எங்கள் பேரில் போட்டிருக்கோம், எவ்வளோ கன்விஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த தேர்தலில் புது பிளேயராக வந்திருக்கிறது டிவிகேலேருந்து விஜய். அவர் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும்போது வந்து இந்த தேர்தலே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான், திமுக ஒரு தீய சக்தின்னு ஒவ்வொரு முறை வந்து காயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையிலேயே களத்தில் வந்து தாவேக்கா வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு கட்சி. 76 வருஷம் கட்சி, 77 வருஷம், 77வது வருஷத்தில் இந்த கட்சி எவ்வளோ பேர் வந்தாங்க, திட்டினாங்க, போனாங்க, காணாமல் போயிட்டாங்க.
எவ்வளோ போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இப்போ இந்த எலெக்ஷனோட காணாமல் போயிடுவார். சார் கூட்டம் அவ்வளோ வருதே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருத்தர் புதுசாக தோன்றி எங்களை எதிர்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. 76 வருஷத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். எத்தனையோ கட்சிகள் வந்துச்சு, இவ்வளோ பேர் திட்டினாங்க. எல்லாம் கொஞ்ச நாள் திட்டுவாங்க, போயிடுவாங்க. திமுகவை திட்டினா தான் அவங்களுக்கு வாழ்வுன்ற முறையில். அதாவது ஒரு பெரிய இயக்கத்தை குறை சொல்லி வளரணும்னு பார்ப்பாங்க. நான் தான் எதிரின்னு அவங்களே சொல்லிட்டா நான் தான் ரவுடின்ற மாதிரி இது வடிவேல் சொல்லுறாங்க. நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. எங்களை எதிர்த்து தான் அவங்க பொழப்பு நடத்திட்டு போட்டோம். ஆனால் கூட்டம் வருது சார், கூட்டங்கள் வருது, அதெல்லாம் வாக்குகளாக மாறுமாங்கிற ஒரு இது வருது. நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் 80களில். அவர் கூடாத கூட்டமா? அவர் கூடுற கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு 80 தேர்தலில் இந்திரா காந்தி அம்மா போய் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார். இந்திரா காந்தி அம்மா போய் பார்த்தாங்க, எம்ஜிஆர் போய் பார்த்தார், எங்கள் கலைஞரும் போய் பார்த்தார். அந்த கட்சின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அப்போ வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? எனக்கு 30 ஆகுது. ஆமாம், இது 44 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியுதா? தெரியல. அந்த மாதிரி தான் அந்தந்த பீரியடில் ஒன்று ஒன்று வரும் போகும். அதே பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் பீரியடில். அவர் கூட்டின கூட்டம் எம்ஜிஆரை விட அதிகமாக கூடுச்சு. அதுதான் அந்த மாதிரி தான் சில இதெல்லாம் வரும் போகும். இந்த தேர்தலில் திமுக வந்து தன்னுடைய சாதனைகளை முன் வச்சு பிரச்சாரத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது களத்தில் எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து எல்லாரும் அதுக்கு சமமாக வந்து எடுபட்டுருக்கு. பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலான இடம் பிடிச்சது, ஓட்டும் அதிகமாக வந்துச்சு. ஸோ நாங்கள் கொடுத்ததை மக்கள் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இந்த புதிய அறிவிப்புகள் வந்து மக்களுக்கு புதிய அறிவிப்பு ஏற்கனவே பெற்று வரல பலன்கள் இதெல்லாம் பயந்துரும். இந்த பீரியட்ல தானே சார் திமுக ஆட்சியில் நிறைய போராட்டங்கள் பார்க்க முடியுது. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுவது எல்லா காலத்திலும் நடக்கும். எல்லா போராட்டமும் முடிஞ்சு போச்சு இல்லை, எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு இல்லை. 5 வருடத்தில் எத்தனையோ நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, அத்தனையும் சால்வ் பண்ணுமா இல்லையா? அரசு ஊழியர்கள் போராட்டம் இது பெருசாக ஜெயலலிதா மாதிரி டெஸ்மான்னு சொல்லி அவங்கள அனுப்பலையே. பேசி முடித்து அவங்க திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு மிக சந்தோஷமாக எல்லா தேர்தல் என்ஜிஓக்களும் இப்போ எங்களை ஆதரித்து வேலையை செய்கிறாங்க பல இடத்துல. இந்த தேர்தலில் தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து ஆசிலேஷனாக இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பொசிஷன் இருக்குது. எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த 52லேருந்து இது வரலாம் பார்த்தீங்களா, மிக ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி. இந்த தொங்குகள்லான்ற இடத்துக்கே தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது. கன்னியாகுமரியில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அதே முடிவு தான் சென்னையில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய ஒரு மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க இது வரலும். அதே மாதிரி தான் இந்த தேர்தல் அமையும். தேர்தலில் பல முனை போட்டிகள் பல தேர்தலில் வந்திருக்கு. ஒவ்வொரு தேர்தலில் ஒன்று நடுவில் வரும். ஆனாலும் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு தான் ஜனங்க அமைப்பாங்க. இந்த முறை கூட்டணிக்குள்ள ஏன் கூட்டணி கட்சிகளோடு சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு துணி வந்தது? ஒன்றுமே இல்லையே. போன வாட்டி இருந்ததை விட இந்த வாட்டி சுமூகமாக முடிஞ்சு போச்சு. சுமூகமானு நினைக்கிறீங்களா? வெளியில நாங்க பார்க்கும்போது அப்படி தெரியல. காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் ஊடகங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள பெருசாக பூதக நடிப்பை பூதாகாரமாக ஆக்கி பார்த்தாங்க. அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலையே. நாங்கள் ஒரே வாரத்தில் எழுந்து பேசி முடிச்சுட்டு போயிட்டோமே. அதே மாதிரி கார்கே வராரு, தேஜஸ்வி இன்னைக்கு வராங்க. எலெக்ஷனுக்கு நெருக்கிற நேரத்தில் தான் வருவாங்க. எப்பவுமே அப்படி தான் வருவாங்க. இந்திரா காந்தி அம்மையார் கூட எங்களோட 71 இருக்கும்போது கடைசி 2 நாள் தான் வந்துட்டு போனாங்க. அதே மாதிரி சோனியா காந்தியும் 2004 தேர்தலில் அப்படி தான் இருந்தார். ராகுலும் டெய்லி வந்துட்டு போக மாட்டார். அவர் கேரளாவில் முடித்தார், பார்லிமெண்ட் நடந்தது, பார்லிமெண்ட் முடித்தார், உடனே இன்றைக்கி வந்துடுறாரு. ஏன்னா பாண்டிச்சேரியில் அவர் வந்து முதல்வரை சந்திக்காமல் போனதுன்னு ஒரு சர்ச்சையாச்சு. அதனால் இந்த கேள்வியை முன் வச்சேன். அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இன்றைக்கி வர்றாரு. இந்த 20ஆம் தேதி கூட வர்றதா சொல்கிறாங்க, தெரியல அது என்னான்னு சொல்லிட்டு. அப்படி வந்தால் 20ஆம் தேதி இருந்த வாய்ப்பு சென்னையில் வர முடியாது. ஏன்னா ஒரே லீடர்ஸ் 2 லீடர் ஒரே இடத்துல பேசுறதை விட 2 கார்னரில் போய் பேசினா பிரச்சாரம் தான் அதிகமாக தவிர ஒரே மேடையில் பேசுகிறதுனால என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். 2 தலைவர்களும் 3 தலைவர் பெரிய தலைவர்கள் இருக்கிறது ஒரே இடத்துல பேசுறதுனால ஒன்றும் பெரிய பயன் தெரியாது. ஆனால் அது இந்த ஸ்பெகுலேஷனை நிறுத்தல சார். 2 பேரும் தனித்தனியாக பேசுறதை காட்டணும், ஒரே மேடையில் வர்றதுங்க. 2 பேர் அவரும் உதயசூரியனுக்கும் கைக்கு தான் ஓட்டு கேட்க போகிறாரு. எங்கள் கூட்டணியில் அவர் சென்னையிலேருந்து கேட்க போகிறாரு. கோயம்புத்தூர் இன்னொரு மெட்ரோ சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து தளபதி கேட்க போகிறாரு. 2 பேரும் அலைன்ஸ் மாதிரி தான் கேட்க போகிறாங்க.
இன்னும் சொல்ல போனால் அவருடைய காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்கிற தொகுதியில் அங்கே கேண்டிடேட்லாம் அங்கே மேடையில் நிற்க போகிறாங்க, எங்கள் கேண்டிடேட்லாம் இங்கே மேடையில் நிற்க போகிறாங்க. இது எலெக்ஷன் நேரத்தில் அப்படி தான் நடக்கும். நிறைவான இதை சும்மா ஏதாவது தேடின பார்த்தாங்க வரமாட்டாருன்னு, வரலன்னா பிளவுகளோன்னு பார்த்தாங்க, அதை போக்குற அளவுக்கு நீங்கள் உடச்சிட்டாரு. ஸோ இனிமேல் வெறும் வாயில் அள்ளிட்டு இருந்தவங்களுக்கு அவளும் கிடைக்குன்னு பார்த்தாங்க, அவளும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. நிறைவான கேள்வி சார், இந்த தேர்தல் மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் செஞ்சதை நம்புகிறோம், ஓட்டு கேட்க போகிறோம். நாங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதியின் மேலே அதே மாதிரி தான் 2021 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம், நம்பி ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இந்த ஏற்கனவே நிறைவேற்றிய சாதனைகளை வச்சு கேட்போம். கொடுக்க போகிற திட்டங்கள் நிறைவேற்ற போகிறது முன் வச்சு ஓட்டு கேட்க போகிறோம். தமிழ்நாடு பூரா பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை எங்களை எதிர்க்கக்கூடிய பத்திரிகைகள் கூட நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு எங்களுக்கு தான் சாதகமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு எழுதிட்டாங்க. அதனால் நிச்சயமாக அமையப்போவது திமுக ஆட்சி தான். 2வது முறையாக முதலமைச்சர் வரப்போகிறோம் மு.க. ஸ்டாலின் தான். மிக்க நன்றி சார் உங்கள் நேரத்துக்கும் கருத்து.